நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸில் மொத்தம் 5 ஹெட்டிங்ஸ் இருக்குது, மெயின் ஹெட்டிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் ஒன்றுனா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபார்முலா அண்டு சம்மு தான், தியரிட்டிக்கலுங்கிறது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ அனாலிசிஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடிட்டி ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. அதில் வந்து இதில் வந்து மெயின் இதுதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ரேஷியோங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து ஃபார்முலா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். மொத்தம் 5 இருக்குது. இந்த 5ஐயும் பார்த்துட்டு அடுத்துக்கு நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக ஃபார்முலா நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு செம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கரண்ட் ரேஷியோ. current ratio is equal to by current liability is equal to ideal ratio ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு is equal to ideal ratio two is to 1. அதாவது current ratio current asset by current liabilities. current asset வந்து 2வும் is to 1, current liabilities 1. இப்போ பார்த்தீங்கன்னா current asset 2, அதாவது ஐடியல் ரேஷியோங்கிறது, current liabilities 1. இப்போ இதுதான் இந்த ஐடியல் ரேஷியோ. இந்த மெத்தடில் இதுக்கு குறையாமல் இந்த கம்பெனிஸுடைய இது அமௌண்ட் பர்சன்டேஜ் குறையாமல் இருந்ததுனாக்கா அதுக்கு பேர் தான் இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அப்போ வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ ரேஷியோங்கிறது என்னது, கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ், அது ஐடியல் ரேஷியோ 2:1. இப்போ கரண்ட் அசெட்ஸில் என்னென்ன இது வரும், கரண்ட் அசெட்டில் கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல் டு அதில் என்னென்ன வரும், ஸ்டாக் வரும், ப்ளஸ் டெப்டார்ஸ் ப்ளஸ் கேஷ் ப்ளஸ் பேங்க் ப்ளஸ் ப்ரிபெய்டு எக்ஸ்பென்சஸ் plus bills receivable plus investment. அதில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம் இதில் கரண்ட் அசெட்ல என்ன சொல்கிறோம், ஸ்டாக்கு, டெப்டாஸ், கேஷ், பேங்க். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் அட் பேங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் கேஷ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க பேங்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில் தான் இது பிரித்து இப்படி கொடுத்துருக்குறோம். அப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கணக்கில் கேஷ் அட் பேங்க் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த அமௌண்ட் அப்படியே போட்டுடலாம். இது வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, கேஷ் கொடுத்துனா தனி இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க, அல்லது என்னது பேங்க் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி எடுத்துக்கணும். ப்ளஸ் ப்ரிபெய்டு எக்ஸ்பென்சஸ், ப்ரிபெய்டு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் மூலம் எவ்வளோ நம்ம பெறப்பட்டோம், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வந்த அமௌண்ட் எவ்வளோ, இதுக்கு பேர் தான் என்னது கரண்ட். இது எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடியது, இதுக்கு பேர் தான் இந்த கரண்ட் அசெட்டுங்கிறது. அடுத்து கரண்ட் லியாபிலிட்டிஸ், current liabilities, sundry plus
bank overdraft plus outstanding creditors plus provision for taxation. Provision for taxation. பார்த்தா கரண்ட் அசெட் பார்த்தோம். அடுத்து பார்த்தா கரண்ட் லியாபிலிட்டிஸ். கரண்ட் லியாபிலிட்டிஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் பிளஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இது எல்லாமே வந்ததுனாக்கா இது வந்ததுனாக்கா கரண்ட் லியாபிலிட்டிஸ் அர்த்தம். இப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ சீக்வல் டு கரண்ட் அசெட் பை கரண்ட் லியாபிலிட்டிஸ். இப்போ இது எல்லாமே வந்ததுனாக்கா கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோ. Quick ratio or liquid ratio. Is equal to quick assets equal to by quick asset by quick liabilities. One is to one. One is to one. The quick ratio or liquid ratio, quick asset by quick liabilities, அதனுடைய ஐடியல் ரேஷியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக் அசெட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குயிக் அசெட் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்லாம் என்னென்னலாம் வந்ததோ அது அனைத்தையும் என்ன பண்ணோம் இங்கே குயிக் அசெட்டில் கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் plus prepaid expenses, prepaid expenses. இது பார்த்தீங்கன்னா என்ன வரும் கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் பிளஸ் prepaid expenses. அடுத்து குயிக் liabilities. குயிக் liabilities minus bank overdraft. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஓவர் டிராஃப்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா குயிக் ரேஷியோ ஆர் லிக்விட் ரேஷியோ ஈக்குவல் டு பை குயிக் லியாபிலிட்டிஸ் ஒன்று. இப்போ குயிக் அசெட்டில் என்ன வரும் என்னென்னு பார்த்தோம் அது கரண்ட் அசெட்டில் வரக்கூடியது அனைத்தும் வரும் மைனஸ் ஸ்டாக் பிளஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி கொண்டு வரணும். அடுத்து குயிக் லியாபிலிட்டிஸில் கரண்ட் லியாபிலிட்டிஸ் மைனஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதை லெஸ் பண்ணி நம்ம போடுறாங்க அது வரக்கூடிய அமௌண்ட் தான் என்னது குயிக் லியாபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் மெயின் கேட்டிங்களா சால்வன்சி ரேஷியோ. Solvency ratio or one debt to equity, debt
First one, debt to equity ratio is equal to debt by equity or அல்லது outsider fund funds by shareholder funds ஓகேங்களா shareholder funds இது வந்து ரெண்டு சால்வன்சி ரேஷியோ ரெண்டு இருக்குங்க ஒன்று டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒன்று ப்ராப்பரேட்டர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறோம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதில் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் டிபெஞ்சர்ஸ்லாம் வரும் இதில் டிபெஞ்சர்ஸ் பை ஈக்விட்டிஸ் அல்லது அவுட்சைடர்ஸ் ஃபண்டு அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அவுட்சைடர்ஸ் ஃபண்டு அல்லது எனது அவுட்சைடர் ஃபண்டுனா இந்த வெளில நம்ம கரண்ட் பத்திரம் மூலம் நமக்கு என்ன பண்ணுவோம் ஃபண்ட்ஸ் வெளில போயிருக்கோம் அதனுடைய ஃபண்ட்ஸு அடுத்து பார்த்தா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு இந்த ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸு இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் என்னது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு இது வரக்கூடியது என்னது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னு அர்த்தம் இந்த ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் வரக்கூடியது அவுட் சைடர் ஃபண்ட்ஸ் டெபெஞ்சர்ஸ் இதில் வரக்கூடியதெல்லாம் என்னது அவுட் சைடர் ஃபண்ட்ஸ் இதற்கு பேர் தான் என்னது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரேட்டரி செகண்ட் அதில் சால்வன்சி ரேஷியோவில் செகண்டு ப்ராப்பரேட்டரி ரேஷியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா equal to shareholders funds one are the total tangible asset assets இதில் பார்த்துறோம் ப்ராப்பரேட்டரி ரேஷியோ சிக்கோட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு இப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு நம்ம பார்த்துருக்குறோம் அவுட் சைடர் ஃபண்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸுனா இப்போ பார்த்தோம் அதில் வந்து என்ன பண்ணோம் ஈக்விட்டிவ் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களுடைய ஃபண்ட்ஸ்லாம் என்ன வரும் இதில் வருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதில் டோட்டல் டேஞ்சபிள் அசெட்டு நிலையான சொத்து இப்போ லேண்டு அண்ட் பில்டிங்ஸு இப்போ இதெல்லாம் என்ன வரும் நிலையானது தான் இப்போ நிலையான சொத்துக்கள்லாம் இதில் வரும் டோட்டல் டேஞ்சபிள் அசெட்டில் அது மொத்த அமௌண்ட்டு டோட்டல் டேஞ்சபிள் அசெட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக அசெட்டோட இதில் வந்துடும் ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட்ஸு ஃபுல்லாக இதில் வந்துடும் இதற்கு பேர் தான் ப்ராப்பரேட்டரி ரேஷியோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் மெயின் பாயிண்ட் அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அதில் 1 கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ equal to cross profit ratio is equal to cross profit sales
இன்ட்டு 100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிப்போம் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிப்போம். அதில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதோ அதனுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டு வரும். அடுத்து கீழே சேல்ஸு நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதை வரும். 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அதனுடைய பர்சன்டேஜ் என்னாங்க ரேஷியோ என்னங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து நெக்ஸ்ட்டு second, net profit ratio. Net profit net profit net profit by sales into 100. net profit profit and loss account net profit கண்டுபிடிச்சிருப்போம். அதன் மூலம் என்னது net profit எவ்வளோ வந்திருக்குது அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பை சேல்ஸ் வேல்யூ இன்ட்டு 100. இதை பேஸ் பண்ணி நமக்கு வரும். அடுத்தது தேர்டு ஆப்ரேட்டிங் ரேஷியோ. equal to operating ratio is equal to cost of goods sold plus operating expenses by sales value into 100. Fourth one, இது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ, அதில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஒரு பொருளை வைக்கிறோம்னாக்கா அதனுடைய எவ்வளோ உற்பத்தி பண்ண செலவு என்ன, அதான் சோல்டு, இது எவ்வளோக்கு விற்றோம், ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அந்த பொருளை விற்கிறது மூலம் அதுக்கு என்னென்ன செலவு பண்ணோம் அது ரெண்டையும் சேர்த்து என்னது, அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ் வேல்யூ இன்ட்டு 100. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபார்முலா. இதுதான், இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கே போட்டாகணும். கணக்கு கொடுத்துருவோம். இதுதான் ஃபார்முலா. இப்போ கொடுத்துட்டு வர்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் net profit plus interest taxes by average capital employed. Average into 100 or அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டேக்ஸஸ் பை ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 100. இதுதான் என்னது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அல்லது இதற்கு போட்டுதான்
இதில் பார்த்தோம் ரேஷியோ அனாலிசிஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவில் கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து ஒன் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அடுத்து ஃபோர்த் ஒன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் net profit plus interest plus taxes by average capital employed into 100. இப்போ average capital employed இல்லைன்னாக்கா அதற்கு அடுத்து என்ன வரும்? அல்லது capital employed fixed asset plus current asset minus current liabilities. அல்லது இதுவும் இல்லைனாக்கா shareholders funds plus long term liabilities. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டேக்ஸஸ் பார்த்தோம். பை ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அல்லது என்ன பார்த்துருக்கோம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் இல்லைனாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு ப்ளஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். இது பேஸ் பண்ணி தான் அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த் ரேஷியோ அனாலிசிஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அடுத்த ஃபார்முலா ஃபோர்த் ஒன் ஆக்டிவிட்டி ஆர் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதில் ஃபஸ்ட்டு இது ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி ரேஷியோ இன்வென்ட்ரி turnover ratio, stock turnover ratio அல்லது inventory turnover. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா cost of goods sold by average stock. Cost of goods sold average stock, opening stock plus closing stock by 2 போட்டோம்னாக்க தான் average stock வரும். வேறு இல்லை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை ஆவரேஜ் ஸ்டாக்கில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2 போட்டோம்னாக்க அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ஸ்டாக் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோ டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் credit sales by debtors. அதாவது கிரெடிட் சேல்ஸ் சொல்கிறோம் என்னது சேல்ஸ் பண்ணும்போது கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம்னாக்கா வரக்கூடியது என்னது இந்த டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கிரெடிட் சேல்ஸ் பை டெப்டார்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ creditor turnover ratio credit purchase
credit purchase by creditors. Credit purchase பண்றோம் by creditors. அடுத்து next fourth fixed asset fixed assets turnover ratio is equal to sales by net profit assets, sales by net profit assets. First one, fifth, அதில் capital structure ratio or capital gearing ratio. Preference share capital plus fixed plus interest securities. By equity shareholders fund. Shareholders funds. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா activity or turnover ratio first one stock or inventory turnover ratio, cost of goods sold by average stock. Next debtor turnover ratio or credit sales by debtors. Third one credit ratio is equal to credit purchase by creditors. Fourth one fixed asset turnover ratio is equal to sales net profit assets. Last one fifth capital structure ratio or capital gearing ratio, preference share capital, fixed interest securities by equity shareholders fund. That's all. Next